Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்னா கேரட் அல்வா. இந்த கேரட் அல்வா எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடியது. அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். தேவையான பொருள், நான் அதுக்கு ஒரு 1/4 கிலோ கேரட் எடுத்து வச்சுருக்கேன். அந்த 1/4 கிலோ கேரட், இது 3 கேரட் தான் வந்துச்சு. கேரட்டை தோல் சீவி நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் கிரைண்ட் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி அதில் முந்திரி திராட்சை நம்ம பொரித்து எடுத்துக்கலாம் தனியாக. எப்போயுமே நம்ம கேரட்டில் பொரியல் சாப்பிட நம்மளுக்கு போர் அடிச்சிடும், குழந்தைங்களுக்கும் சரி. ஸோ நம்ம இதை மாதிரி எப்போனாச்சும் ஒரு சமயம் நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா குழந்தைங்களும் ரொம்ப லைக் பண்ணி அதை விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் முந்திரி திராட்சையை லைட்டாக பொரித்து எடுத்துக்கிறேன். தனியாக ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். திரும்பவும் அதே கடாயில் அந்த நெய் இருக்கும் இல்லையா, அதுலேயே நம்ம இந்த 1 கப்பு கேரட்டு அதை கிரைண்ட் பண்ணதை நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். நெய்யில் நல்லா வதக்கும் போது அந்த கேரட்டோடைய பச்சை ஸ்மெல்லு நல்லா போகணும், அந்த மாதிரி வதக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேரட்டை வதக்கும் போது சிம்மில் வச்சே நம்ம வதக்கலாம். ரொம்ப ஸ்லோவாக தான் வதக்கணும் கேரட்டை. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நம்ம எடுத்து கேரட் எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப் அளவுக்கு நம்ம மில்க் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மில்க் ஆட் பண்ண கப்பில் கொஞ்சம் மில்க் இருந்துச்சு. ஸோ அது வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்காக கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணி நம்ம கேரட்டில் சேர்த்துக்கலாம். இது 1 டேபிள் ஸ்பூன் நான் கோதுமை மாவை ஆட் பண்ணுறேன். கோதுமை மாவை ஆட் பண்ணலாம், இல்லைன்னா ஆப்ஷனல் தான். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரலாம். கைவிடாமல் கொஞ்சம் பொறுமையாக கிண்டணும். இது நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் தான் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அந்த கேரட்டோடைய பச்சை ஸ்மெல்ஸ் போகும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த சமயத்தில் 1 கப் கேரட் எடுத்துடலாம் இல்லையா, அதுக்கு 1/4 கப்பு நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மெஷர்மெண்ட்டு. 1 கப் கேரட்டுக்கு 1/4 கப்பு சர்க்கரை. சர்க்கரை நம்ம ஆட் பண்ணதுனால அல்வா கொஞ்சம் தளர்ந்துடும். அந்த தளர்வு போகிற வரைக்கும் நம்ம சிம்லேயே வச்சு வதக்கிட்டே இருக்கலாம். இந்த சமயத்தில் நம்ம ஒரு 3 ஏலக்காவை தட்டி நம்ம அல்வாவில் ஆட் பண்ணிக்கலாம். திரும்பவும் ஒரு தடவை நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொரித்து வச்சிருந்த அந்த முந்திரி திராட்சையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் நெய்யும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு கிளறிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் கரெக்டான பதம். நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அல்வாவை. சுவையான ஹெல்த்தியான கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் அடுத்தடுத்து கண்டிப்பாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு நீங்கள் நிறைய சப்போர்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் எனக்கு வீடியோ போடுறதுக்கு ஒரு என்கரேஜாக மோட்டிவேட்டாக இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல். தேங்க்யூ ஸோ மச். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.